அடுத்த வருஷம் மறுபடியும் திமுக ஆட்சி வந்துருமா? திமுக வெற்றி பெற்று விடும் என்று திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் நம்புகிறாங்க. உங்களுக்கு திமுகவை எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் வரை உங்களை ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கம் இல்லைங்கிற பிரச்சனை, இப்போ விஜயோட பிரச்சனை. இப்போ நீங்கள் பீகார் தேர்தல் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், பீகாரில் 100க்கும் 2 கட்சியுமே 100க்கு மேலே நிற்கிறாங்க. 103 நிற்கிறாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு ஃபார்முலாவை நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏங்க மிரட்டணும்? இல்லையா? இல்லை, நீங்கள் நான் கேட்குறேன், ஏன் மிரட்டணும்? நீங்கள் அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவை மிரட்ட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இல்லை, விரும்புதான். நான் என்ன கேட்குறேன், ஏன் விரும்பணும்னு கேட்குறேன். ஏங்க அவர் பிக் பிரதர்னு சொல்கிறாரு, இவர் என்னோட சகோதரர்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு அகில இந்திய கட்சி வந்து தம் மாநில அளவில் முடிவெடுக்க முடியாது. காங்கிரஸ் திமுக வெட்டி போய் எந்த கூட்டணியில் சேரும்? விஜய் பக்கம் போகாதா? வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அடுத்த ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி அமையுமா? திமுக சமரசம் கொள்கிறதா, அச்சம் கொள்கிறதா? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம். அடுத்த வருஷம் மறுபடியும் திமுக ஆட்சி வந்துருமா? இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அது திமுக சந்தேகமா இருக்கு? திமுகவுக்குலாம் சந்தேகம் இல்லை. திமுக வெற்றி பெற்று விடும் என்று திமுகவும் திமுக கூட்டணி கட்சியும் நம்புகிறாங்க. உங்களுக்கு திமுகவை எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் வரை உங்களை ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கம் இல்லைங்கிற பிரச்சனை, இப்போ விஜயோட பிரச்சனை. இதில் திமுகவுக்கு எந்த சிக்கலும் இல்லை. திமுக 2026 மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறது என்பது எல்லா கருத்தாளர்களுமே இந்த கருத்தை சொல்லிட்டாங்க. ஸோ திமுகவுக்கு அச்சம் இல்லை, ஆனால் எச்சரிக்கை உணர்வோடு இந்த தேர்தலை அணுகுகிறது தான் நான் பார்க்குறேன். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை. காங்கிரஸ் இருக்குமா இல்லை? காங்கிரஸ் இப்பவே ஆட்சியில் பங்கு வேணும், நிறைய சீட் வேணும் கேட்குது. யார் கேட்குறாங்க? காங்கிரஸ்ல யார் கேட்குறாங்க? அங்கே கொடுக்குற அந்த எம்எல்ஏ கேட்கறது, முன்னாள் தலைவர் கேட்கறது, அதெல்லாம் முக்கியம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அகில இந்திய கட்சி, முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ காங்கிரஸுக்குள் இருக்கின்ற பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுல யாரும் தவறு இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியில் இருப்பவர்கள் நாங்களும் ஆட்சியில் பங்கு பெறணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லலையா? எல்லாருமே கேட்பாங்க, எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அப்போ ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கட்சியவே ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லோருமே அடிப்படையில் பார்த்தா. இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஒரு இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி, அவர்கள் வந்து கேட்குறதுல உரிமை இருக்கா? என்ன இருக்குது. ஆனால் சூழல் பொறுத்து அந்த தேர்தல் சமயங்களில் அந்த நிலைக்கு அடாப்ட் ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் எல்லா கட்சியும் பார்த்திங்கன்னா சீட்டு பேரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து 40 சீட்டு கொடுங்க, 50 சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வழக்கம்தான். ஆனால் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் வாய மூடி அமைதியாக வேலை பார்க்குறாங்கல்ல. வாய மூடி எல்லா கட்சியும் தான் வாய மூடின்னு சொல்கிறீங்க. ஏன் அதிமுக கூட்டணியில் வாய மூடலையா? இல்லை, எல்லா கட்சியும் சேர்த்து எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். எல்லா கட்சியும் சீட் பேர முடிந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுறது இல்லை. திருப்தியோடு அல்லது அப்படின்னு சொல்ல வாய மூடி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க, ஏன்னா அது வரைக்கும் வாயை திறந்து கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. அப்புறம் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன் திறக்கிறாங்க? வேலை முடிஞ்சிருச்சு, இனி தேர்தல் வெற்றியை பார்க்கணும். அப்போ திமுகவிற்கு அச்சம் என்று இல்லை, அச்சம்லாம் இல்லை, வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வெகு ஜாக்கிரதையாக இந்த தேர்தலை அணுகணும் அப்படிங்கிறதுல. இந்த தேர்தலை வெகு ஜாக்கிரதை அணுகணும் காரணம் என்ன? ஏங்க உங்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக கால் ஊன்றை விட வேண்டும் என்று எப்படி முயற்சி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனை பேசுகிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க விஜய் வந்து காங்கிரஸோடு கூட்டணி வைக்கணும், உங்களை போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. என்னை போன்றவர் இல்லை, உங்களை போன்ற நடுநிலைவாதிகள் பேசுகிறீங்கல்ல, அதாவது விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும், திமுக விட்டு வெளியே வரணும் அப்படி சொல்லலையே. பேசுகிறாங்க. நீங்கள் பேசலை, பலரும் பேசுகிறாங்க. அதாவது அதிமுக, காங்கிரஸ், விஜய் 3 பேரும் கூட்டணி அமைத்தால் நல்லா இருக்குங்கிற பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. இன்னும் சிலர் இதை காரணமாக காட்டி வந்து காங்கிரஸ் நிறைய இடங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்கள் கூட இன்றைக்கி பேசின பேச்சு பத்திரிகையில் வந்திருக்கிறது. காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் அளவிற்கு பலம் பெற வேண்டும், காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி எப்போ நம்ம அமைக்க போகிறோம்? நியாயமான கோரிக்கை தான், இது நம்ம தவறு சொல்லலை. இப்போது காலங்காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80களுக்கு முன்பு 80களுக்கு பின்பு பிரித்து பார்க்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலைமை எப்பொழுது வந்தது? திமுக ஆட்சியா? கிடையாது. 1984 எம்ஜிஆர் அவர்கள் 2வது முறையாக அந்த தேர்தலை சந்திக்கும் போது 80ல் பெரும்பாரி வெற்றி பெற்றாங்க.
84 சட்டமன்ற தேர்தலை அணுகும் பொழுது எம்ஜிஆர் இரண்டாம் முறை, மூன்றாம் முறை 84 ஆமாம் 3ஆம் முறை. அப்போ ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, இனி வந்து மாநில கட்சிகளான எங்களுக்கு தான் 70 விழுக்காடு சீட் ஷேரிங் இருக்கும். இனி யார் கூட்டணி வந்தாலும் 30 விழுக்காடு தான். அதுவரை பார்த்தால் இப்போ 80களில் பார்த்தீங்கன்னா திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க. அதில் வந்து நீங்கள் பாருங்கள், சமமாக பிரிக்கப்பட்டிருக்கும் சீட்டு கிட்டத்தட்ட. ஆனால் வெற்றி பெறலை காங்கிரஸ். 84 எம்ஜிஆரோட கொணிக்கல, திமுகவோட நின்றாங்க. அதுலேயும் 75 இடங்களை எம்ஜிஆரோட நின்றாங்க. 75 இடங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போது அவங்க 30 இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அப்போ ஏன் காங்கிரஸ் செல்வாக்கு இழந்தது? அது கிட்டத்தட்ட 100 இடங்கள் நின்றாங்க, 75 இடங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் வெற்றி பெறலை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோடும் அதிமுகவோடும் சரி திமுகவோடும் சரி மாறி மாறி கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு அதிகம் சீட்டு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் வெற்றி பெற்றது எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றாங்க? ஆனால் இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு நினைக்கிறாங்கல்ல, கொஞ்சம் நிறைய இடங்கள் கிடைக்கும் திமுக இருந்து அப்படின்னு. அது எப்படி கிடைக்கும்? இப்போ கொடுக்க மாட்டான்னு இல்லைங்க. இப்போ எப்படி வாய்ப்பு இல்லைங்க பாருங்களா, நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் உள்ள இருக்காங்க. திமுக கூட்டணி 2017 அந்த கூட்டணி வந்து கொள்கை கூட்டணியாக உடையாமல் இருக்குது. நீங்கள் பார்க்க தான் செய்றீங்க. திமுகவிற்குள் காங்கிரஸ் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன, விசிக இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது, மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது. இப்போ தேமுதிக கூட உள்ள வந்து 6 இடம் கொடுக்க போகிறாங்களான்னு கேட்குறாங்க. இப்போ இத்தனை கட்சிகளை நீங்கள் இடம் 6 இடம் தான், 2 இல்லாட்டி 6 இப்படி தான். அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்க. இருக்கிறது 234, 118 இடங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ பெரும் கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி 118 மேலே தாண்டாவே ஆட்சி அமைக்க முடியுமே? இல்லைங்க. ஏன் நீங்கள் கூட்டணி ஆட்சிக்குள்ளே நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு வர இழுத்துட்டு வரீங்க? சூழல் இப்போ சூழல் ஏற்பட்டால் அது யாரும் ஒன்றும் பண்ண போகிறது. கூட்டணி ஆட்சி கூடாதா? கூட்டணி ஆட்சி கூடாதுன்னு சொல்ல வரல, நீங்கள் தானே சொன்னீங்க. அதுக்கான சூழலை உருவானால் மட்டும்தானே. இப்போ நீங்கள் 118 இடங்கள் திமுக வாங்கிடுச்சுன்னு வச்சிங்களேன், எதுக்கு கூட்டணி ஆட்சி வரப்போகுது? வாங்கலாடா வருமா? கண்டிப்பாக வரும்ல. இப்போ 118 இடங்களை வெற்றி பெறலை திமுக மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் அதிமுக பாஜக எப்படி ஷேரிங் பண்ண போகிறாங்கன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 234 இடங்களில் நீங்கள் வந்து பாஜக என்ன கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன், 100 இடங்கள் கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் கூட்டணி எங்கள் ஆட்களுக்கு கொடுத்துக்குறோம், ஓபிஎஸ் கொடுக்குறோம், தினகரன் கொடுக்குறோம், தாவேக்கா வந்தாலும் கொடுக்குறோம், 100 இடங்களை கொடுத்துருங்கன்னு. 100 இடங்களை கொடுத்து விட்டு நின்றால் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இப்போ நீங்கள் பீகார் தேர்தல் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், பீகாரில் 100க்கும் 2 கட்சியுமே 100க்கு மேலே நிற்கிறாங்க, 103 நிற்கிறாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு ஃபார்முலாவை நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ திமுக அப்படி இல்லை. திமுக வந்து இப்படி பாருங்களேன், கடந்த முறை காங்கிரஸுக்கு எத்தனை இடம் கொடுத்தாங்க? 25 இடம் கொடுத்தாங்க. கம்மியா அதிகமா? 25 இடம் கொடுத்தாங்க. கம்மியா அதிகம்? அது கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கான 60 கொடுத்துருக்காங்க, 75 கொடுத்துருக்காங்க. 1984 75 கொடுக்கப்பட்டது. ஏன் 1991 அதை விட கூட கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா காலத்தில். பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்த பொழுது அதிமுகவை விட அதிக இடத்துல காங்கிரஸ் நின்ற வரலாறுலாம் இருக்கிறது. ஆனால் இப்போ காட்சிகள் எப்படி இல்லைன்ற. இப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் திருப்பி வந்து காங்கிரஸ் திமுக மிரட்ட முடியாதுங்கிறீங்க. பாருங்களேன், 2024 காங்கிரஸ் மிரட்டுதா திமுக? ஏங்க மிரட்டணும்? இல்லையா? இல்லை நீங்கள் நான் கேட்குறேன், ஏன் மிரட்டணும்? நீங்கள் அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவை மிரட்ட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இல்லை, விரும்புதான். நான் என்ன கேட்குறேன், ஏன் விரும்பணும்னு கேட்குறேன். இல்லை ஏங்க, அவர் பிக் பிரதர்னு சொல்கிறாரு, இவர் என்னோட சகோதரர்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு அகில இந்திய கட்சி வந்து தம் மாநில அளவில் முடிவெடுக்க முடியாது. அது மாநில தலைவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. அகில இந்திய தலைவராக இருக்கின்றவர்கள் கார்கேயும் ராகுல் காந்தியும் தான் முடிவெடுக்க போகிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், 2024 பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எம்பிக்கள் எத்தனை? உத்தரப்பிரதேசத்தை எத்தனை முறை ஆட்சி செய்த காங்கிரஸ்? தமிழ்நாட்டில் 9 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுதா இல்லையா? பாண்டிச்சேரி சேர்த்து 10 இடங்கள். இந்தியாவிலே சொல்ல போனால் கேரளாவுக்கு அப்புறம் அதிகமான எண்ணிக்கை எம்பி கொண்டது தமிழ்நாடு தான். அப்போ இந்த இடத்தை கொடுத்தது யார்? அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். டெல்லியில் 0, மத்திய பிரதேசத்தில் 0, ஹரியானாவில் இடம் இல்லை. பல இடங்களில் வந்து எம்பிக்கள் 0 இடத்துல இருக்கிற காங்கிரஸ். சார், நீங்கள் காங்கிரஸ் திமுக விட்டு போகாதனே சொல்கிறீங்க. வாய்ப்பு இல்லை. சரி, நான் என்ன கேட்குறேன், போய் எங்கே போகும்னு கேட்குறேன். காங்கிரஸ் திமுக விட்டு போய் எந்த கூட்டணியில் சேரும்? விஜய் பக்கம் போகாதா? வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடந்த கூட்டணி இல்லைங்க, இது இந்தியா கூட்டணி. இப்போ இந்தியா கூட்டணி என்கிற அந்த பட்சத்தில் அது வந்து தமிழ்நாடோடு மட்டும் இல்லை. நீங்கள் விஜய் வந்து முதல் முறையாக களத்தில் இருக்கிறவர். விஜயோட ஓட் பற்றி தெரியாது, விஜய்க்கு எவ்வளோ வாக்கு விழ போகிறதுன்னு நமக்கு தெரியலை.
அவர் இந்த 2026க்கு அப்புறம் தான் அவர் எவ்வளோ வாக்குகளை வாங்க போகிறாருன்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு இடத்துல நீங்கள் விஜய் நம்பி காங்கிரஸ் போகுமா? போகாது. எப்படி போகும்? ஆனால் கடந்த முறை 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்த திமுக அந்த தேர்தலை சந்தித்ததை விட 2021 அந்த தேர்தல், ஏன்னா அப்போ 10 ஆண்டு அதிமுக ஆட்சி, திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி 2019 வெற்றி பெற்ற கூட்டணியோட போய் தேர்தலை சந்தித்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகம் பதட்டமாக இருக்கேன். நல்லா தெரிஞ்சுங்க என்ன நீங்கள் திருப்பி மீண்டும் மீண்டும் பதட்டம்னு பேசுகிறீங்க. பதட்டம் என்பது வேறு, எச்சரிக்கை உணர்வு என்பது வேறு. ரெண்டுக்குமே ஒரு சின்ன நூல் அளவு தான் வேறுபாடு இருப்பதாக நான் கருதுகிறேன். திமுக எச்சரிக்கையோடு அணுகுகிறதோ என்கிற ஒரு குணம் தான் ஒன்று. இரண்டாவது, இப்போ 2017 இந்த கூட்டணிகள் அதிமுகவுக்கு வந்துடும். 2021 கூட 21க்கு அப்புறம் தேர்தல் நடந்தது. 21 வந்து தனியாக தான் இருந்தாங்க. இல்லை 2021 பாஜக அதிமுக கூட்டணி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை விட்டு கூட அதிமுக வெளியே வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கூட திமுக கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியும் அதிமுகவோட வந்து சேரலை. நீ நல்லா கவனிக்கணும், எந்த கட்சியுமே வந்து சேரலை. இப்போது 2024 பாராளுமன்ற தேர்தலை அதிமுக தனியாக சந்தித்த காலகட்டத்தில் எந்த கட்சி வந்து திமுக கூட்டணி வெளியே வந்தாங்க? விசிக வந்தாங்களா? எடப்பாடி கதவை திறந்து வரல. அது உண்மைதான். நீங்க கதவை திறந்து வைத்தார். சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் இனிமேல் காவலன் என்று சொன்னார். பாஜகவோடு இனி எப்பொழுதும் கூட்டணியில் என்று சொன்னார். அப்படி தான் அவர் பேசினார். அப்பொழுது கூட அவரை நம்பி வரலையே. இப்போ எப்படி வருவாங்க? இப்போ பாஜகவோடு தான் கூட்டணி அல்ல, பாஜக அதிமுகவை கைப்பற்றி வைத்திருக்கிறது. இப்போ இந்த சூழலில் ஒரு கைப்பற்றி வைக்கப்பட்டு இன்றைக்கி வந்து நான் பெரிய வார்த்தை பேச விரும்பலை. இப்போ அந்த இடத்தில் இருக்கின்ற அதிமுகவை நம்பி இந்த கூட்டணிகள் எப்படி வருவாங்க? வெற்றியோட வாய்ப்பு இருக்குல்ல? எது வெற்றி பெறும் சொல்கிறீங்க? வெற்றி விட வாய்ப்பு இருக்குல்ல? வெற்றி விட வாய்ப்பு யாருக்கு இருக்குது? அதிமுக இங்கே இருக்குது. எடப்பாடிக்கு இந்த சக்தி இருக்கா? நான் என்ன கேட்குறேன், இப்பொழுது வந்து ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமையவில்லை என்றால், அமையாமல் இருந்திருந்தால் அது விஜயோட ஒரு இயல்பான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கும். நான் அதை தான் பார்க்குறேன் ஒரு பார்வையாளராக. அப்படி அமைந்திருந்தால் அது நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு பலம் சேர்த்துருக்கும். காரணம் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு இப்போ வந்து இந்த கூட்டணியை நம்பி விஜய் வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. உங்களுக்கு வந்து பாஜக இல்லாமல் இருந்தால் ஒருவேளை வந்து விஜய் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் பாஜக இருக்கின்ற அதிமுக கூட்டணியில் அவர் வருவாரா அல்லது நிர்பந்திக்கப்படுவாரா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பல்வேறு சிக்கல்கள் இருக்குது அவருக்கு. நம்ம பேசுகிறோம், பல்வேறு சிக்கல் இருக்குது. இன்றைக்கி வந்து சிபிஐ வசம் வழக்கு இருக்கிறது. சிபிஐ வந்து யார் வசம் இருக்கிறது என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த வழக்குகளுடைய நிர்பந்தம் என்ன மாதிரியான போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து 50-50 50-50 தான். ஆனால் அதிமுகவை நம்பி இந்த கட்சிகள் வராது. அதனால திமுகவுக்கு இந்த அச்சம்லாம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக இடங்கள் கொஞ்சம் அதிகம் கேட்பாங்கங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிறேங்க. இப்போ கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். திமுக வந்துச்சுன்னா அதிகமாகும். எண்ணிக்கை கூட கேட்பாங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிந்து 160 இடங்களில் திமுக நிற்கும். அப்போ மீதி இருக்கின்ற ஒரு 65 இடங்களை தான் பிரித்து கொடுக்கணும். நீங்கள் கட்சிகளை தானே சமரசம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, கட்சிகளால் சமரசம் பண்ணிக்கன்னு சொல்லலை, ஃபேக்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுக வந்து நான் வந்து 120 இடங்களில் தான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற வெளிப்படையாக நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான். அந்த இடத்துக்கு யாரும் நகரலை, யாரும் அதை பற்றி பேசலை. ஆனால் விருப்பம் இருக்குல்ல? விருப்பம் என்பது வேறு, ப்ராக்டிக்கலாக நடப்பது என்பது வேறு. விருப்பம் இருக்கா இல்லையா? எந்த கட்சிக்கு விருப்பம் இல்லைன்றீங்க? இருக்கு. நான் என்ன கேட்குறேன், கிருஷ்ணசாமி கட்சிக்கு விருப்பம் இருக்காதா? இல்லை வந்து வாசன் கட்சிக்கு விருப்பம் இருக்காதா? ஏசி சண்முகம் கட்சிக்கு விருப்பம் இருக்காதா? உங்க கட்சி யாருக்கு, உங்க கூட்டணி யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம்னு சொல்றேன். நாங்கள் அந்த கூட்டணியோடு தான் இருக்கோம். எங்களுக்கு விருப்பம் இருக்காதா? நாங்கள் ஆட்சி அமைக்க விருப்பம் இருக்காதா? இந்தியாவில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுடைய அல்டிமேட் ஏம் என்னவா இருக்கும்? ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். இதை வந்து இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்றவர்கள் வெளிப்படையாக சொல்றாங்க. சிலர் சொல்லலை. ஏன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாங்க? ஏன் வந்து திருமாவளவன் இது வெளிப்படையாக சொல்றாரு? நம்மளும் இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது, ஆட்சியில் பங்கெடுக்கணும், அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய அல்டிமேட் ஏம் அப்படிங்கிறத சொல்றாரு. அது தவறில்லைன்னு தான் சொல்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் பல்வேறு விஷயங்களுக்கு அரசை எதிர்த்தே போராடுறாங்க. சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் நாங்களும் போய் கலந்துக்கிட்டோம். அங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் நடத்தினாங்க அந்த போராட்டத்தை. விசிகா வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ சமீபத்தில். இப்போ இது வந்து என்ன பிரச்சனை? ஏற்கனவே சாம்சங்குடைய அந்த ஊழியர்கள் போராட்டத்தில் நாங்கள்லாம் போய் கலந்துக்கிட்டோம். ஜனநாயக முறையில் போராட்டங்கள், அரசை எதிர்ப்பது என்பது
உடன்பாடான ஒரு விஷயம் தான். ஆனால் என்ன யூஸ் இல்லை, என்ன பயன்? அதில் பயன் இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் அரசை எதிர்த்தாலும் நாங்கள் போராடுறோம், கேட்குறோம். கடைசியில் அந்த அரசோட சேர்ந்து தானே கூட்டணி அமைங்க. அரசை எந்த அரசு ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒன்று, யார் வரணும் வரக்கூடாது என்பது ஒன்று, அதற்காக ஒரு அநியாயத்தை தட்டி கேட்பதுன்னு ஒன்று. அப்போ வந்து எதையும் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாதுல்ல. இப்போ அது வேறு இது வேறுன்னு பிரித்து பார்க்கணும்ல. இப்போ இந்த திமுக கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு அந்த ஒற்றை குறிக்கோளோட தானே வர்றோம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ பாஜக உள்ளே வந்துடக்கூடாது, பாஜகவுடைய ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது, இன்றைக்கி அதிமுக ஆட்சி தான் பாஜக ஆட்சி ஒன்று தான், 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே நமக்கு சரி வராது, வட இந்தியா மாநிலங்களை போன்று இங்கே ஆகிவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படை தான். இப்போ அதனால சில சமரசங்கள் பண்ணுறோம், சில காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணிக்கையில் வந்து விட்டு கொடுக்குறோம், அதெல்லாம் சரிதான். எதிர்காலத்தில் வந்து கூட்டணிக்கான வாய்ப்புகள் வரும்போது அதை யார் தடுக்க போகிறாங்க? அது திமுகவை தடுக்குமா? யாரும் தடுக்க மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சியும் கருத்து குறிப்பிட்ட திரு புதுமண மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.